நாம ஒரு புது சீரீஸ் ஒரு 4 வாரங்கள் இல்ல ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 வாரங்கள் போற ஒரு சீரீஸ் என்ன அப்படின்னா சத்ருவின் தந்திரங்கள் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். சத்ருவின் தந்திரங்கள். இப்போ முதல் வசனத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன், நம்ம எப்படி போக முடியும்னு பாக்குறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள், சத்ருவின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இப்போ பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதுறாரு, சத்ருவின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அது ஒண்ணும் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரமோ இல்ல அப்படியே மறைத்து வைக்கப்பட்ட ரகசியமோ இல்ல மாஸ்டர் பிளானோ இல்ல ராக்கெட் சயின்ஸோ கிடையாது. சத்ருவின் தந்திரங்கள் எல்லாம் ரொம்ப ஆரம்ப காலம் முதல் கொண்டு இப்போ வரைக்கும் அவனுடைய தந்திரம் ரொம்ப சிம்பிள். ஆனா அந்த தந்திரங்கள்ல நாம மாட்டிட்டு முழிச்சு கொண்டு இருக்கிறோம். அதுதான் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த சத்ருவின் தந்திரங்கள் என்ன என்ன அவன் பிளான் பண்றான், எப்படி எல்லாம் பிளான் பண்ணுவான், அதுல இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது குறித்து தான் இந்த 3 அல்லது 4 வாரங்களை நாம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். அல்லேலூயா. சோ இதை எந்த புத்தகத்துல அடிப்படையில நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, தானியேல் புத்தகத்தின் அடிப்படையில சத்ரு எந்த மாதிரி எல்லாம் பிளான நமக்கு கொண்டு வருவான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், தானியேல் 1ஆம் அதிகாரம். வேதம் வைத்திருந்தீங்கன்னா தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபர்களை கொண்டு வரும். எதற்கு அவன் கொண்டு வரான் அப்படின்னு பாக்குறப்போ, அடிமைத்தனத்திற்குள்ளாய் வைக்கிறதற்கு கொண்டு வருகிறான். முதலாவது தந்திரம், நம்மை ஏதாவது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக். என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்மளை அடிமையாக்கிடுவோம். நான் எந்த போதைக்கு அடிமை இல்லைங்க, நான் மதுபானத்துக்கு அடிமை இல்லை, நான் சிகரெட்டுக்கு அடிமை இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, நான் சொல்றேன், நிறைய பேர் கோபத்திற்கு அடிமையா இருக்கிறோம், நிறைய பேர் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறோம், நிறைய பேர் இச்சைக்கு அடிமையா இருக்கிறோம், கண்களின் இச்சைகளுக்கு அடிமையா இருக்கிறோம், மாம்சத்தின் இச்சைகளுக்கு அடிமையா இருக்கிறோம், பெருமைகளுக்கு அடிமையா இருக்கும். பெருமையா பேசாம சில பேராலாம் இருக்கவே முடியாது. ஐயோ, என் ஊர் அப்படிங்க, என் ஜாதி அப்படிங்க, என் இடம் எப்படிங்க, என் இனம் அப்படிங்க, நான் படிச்ச படிப்பு எப்படி தெரியுமா, நான் படிச்ச காலேஜ் என்ன தெரியுமா. சில பேருக்கு அப்படி பேசணும்னா தூக்கம் வராது. சோ ஜீவனத்தின் பெருமைக்கு அடிமையா இருக்கு, அகங்காரத்துக்கு நாம சில நேரங்கள்ல அடிமையா இருக்கும். நான் எப்படி விட்டு கொடுக்கறது? போனுக்கு அடிமையா இருக்கிறோம், டிவிக்கு அடிமையா இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக், மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சிரும். நீங்களே இப்ப யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்குள்ள இப்ப இது இப்பவே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம்ல, நம்ம எதோட அடிமைத்தனத்துல இருக்கோம், எதுக்குள்ள இருக்கோம் அப்படிங்கிற காரியம் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். சோ அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா, நம்ம இதுக்கு உதாரணமா என்ன பார்க்கிறோம், யாத்ராகமம் 1:8 அறியாத ஒரு புதிய ராஜன் தோன்றினான் அப்படின்னு வசனம் சொல்லுது. யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் தோன்றினான். அப்போ இவ்வளவு நாள் அந்த ஜனங்கள் சந்தோஷமா அங்க எல்லாருமே இருந்தாங்க. ஏன்னா யோசேப்பை தெரிந்தவர்கள் அங்க இருந்தாங்க. ஆனா இப்போ யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா என்ன பண்றான், தோன்றிட்டான். அவன் தோன்றின பிறகு அந்த ஜனங்களை
ரொம்ப பெருகுறாங்க. என்னன்னா 9ஆம் வசனம் சொல்லுது, அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமா இருக்கிறார். இவங்க நல்ல ஜாலியா நிறைய பேர் வந்துட்டாங்க, பலத்து போயிட்டாங்க. அப்போ என்ன பிளான்? சத்துருவுடைய பிளான், ஃபர்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு அடிமைத்தனத்திற்குள்ளாய் அவர்களை என்ன பண்ணணும்? கொண்டு போக வேண்டும். அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போனோம்னா அவனால என்ன பண்ண முடியாதுன்னு வசனம் தெளிவா சொல்லுது 10ஆம் வசனத்துல. அவர்கள் பெருகாதபடிக்கு. அப்போ நம்ம யோசிக்கணும், ஏன் இந்த காரியத்துல நமக்கு பெருக்கம் உண்டாகல? ஏன் இந்த காரியம் நமக்கு வளரவே மாட்டேங்குது? இந்த காரியம் நம்மள ஒரு அப்படியே நிக்குதே, ஒரு ஒரு growth இல்ல, ஒரு காரியமே என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, வளர மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு காரியத்துல தீமைத்தனமாய் மாட்டி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது. சோ பெருகாத படி எந்த காரியத்திலையும் பெருக முடியாதுங்க. அடிமைத்தனம் இருந்தது, அடிமைத்தனத்துக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா எந்த காரியத்திலும் பெருக முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு யுத்தம் உண்டானால் அவங்க நம்ம கூட சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அடிமைத்தனால் சாத்தானை எதிர்த்து சண்டையிட முடியாது. அவங்களுக்கு போதுமான பலன் இருக்காது. ஏன்னா ஆண்டவருக்குள்ள இருந்தாதான் பிசாசை எதிர்த்து சண்டை போடுவதற்கான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அடிமைத்தனத்திற்குள்ளா இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு பிசாசை எதிர்க்கிறதுக்கு, சண்டை போடுறதுக்கு என்ன இருக்காது? ஸ்ட்ரென்த் இருக்காது. 3வது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம விட்டு அந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியவே வர முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, அடிமைத்தனத்திலிருந்து வெளியவே வர முடியாது. ஒண்ணு பெருக முடியாது, 2வது சண்டை போட முடியாது, 3வது இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாது. ஃபர்ஸ்ட் பெருக முடியாதுன்னா எதுல பெருக முடியாது தெரியுமா? ஆண்டவருக்குள்ள பெருக முடியாது, ஆண்டவருக்குள்ள வளர முடியாது, சபையில பெருக முடியாது, சபையில வளர முடியாது, ஜபத்துல பெருக முடியாது, விசுவாசத்துல என்ன பண்ண முடியாது? பெருக முடியாது. சண்டையிட முடியாதுன்னா ஆவியின் ஆயுதங்கள் நம்மளால என்ன பண்ண முடியாது? தரிக்க முடியாது. யாராவது ஒரு அடிமைக்கு போர் வீரர் மாதிரி ட்ரெஸ் பண்ணி அந்த நாட்டுக்காக சண்டை போட சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. போர் வீரன் அந்த நாட்டு குடிமகனா இருக்கும். இப்போதான் அவன் என்ன பண்ணுவான்? அந்த நாட்டுக்காக சண்டை போடுவான். இங்க அடிமைனா சண்டை என்ன பண்ண முடியாது? ஆயுதத்தை தரிக்க முடியாது. சண்டை செய்ய பலனே இருக்காது. இந்த அடிமைத்தனம் எல்லாத்தையும் உறிஞ்சுக்கணும். ரத்தத்தை உரியிற மாதிரி எப்படி அட்டைப்பூச்சி ரத்தத்தை உரியிறாது போல அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தீங்கன்னா ஆவிக்குரிய சண்டையை நம்ம என்ன பண்ண முடியாது? போடவே முடியாது. 3வது ஏன் சண்டை போட முடியாதுன்னா, நமக்கு அடிமைத்தனத்திற்குள்ளேயே நேரம் போயிடும். அந்த அடிமைத்தனத்துக்குள்ளேயே நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சிருவோம் பிசாசு. இதுக்குள்ளேயே இருப்பா, இதையே பார்த்துன்னு உட்கார்ந்து இருப்பா, இதையே செஞ்சுட்டு உட்காந்துரு. உனக்கு நேரம் வேதம் வாசிக்கிறதுக்கு நேரம், ஜபம் பண்றதுக்கு நேரம், ஆவியில நிறையறதுக்கு நேரம், துதி செலுத்துறதுக்கு நேரம், எதையுமே என்ன பண்ண மாட்டான்? கொடுக்க மாட்டான். சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. பெருக முடியாது, 2வது யுத்தம் பண்ண முடியாது, 3வது புறப்பட்டு போக முடியாது அடிமைத்தனத்துல இருந்து. ஏன்னா அடிமைத்தனத்துல இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடிமைத்தனத்துலதான் இருக்கிறீங்க, ஆனா அந்த அடிமைத்தனத்துல இருக்கிற சின்ன காரியங்கள் இருக்கு பாருங்க. எப்படி தெரியுமா? இஸ்ரவேல் ஜனம் சொன்னாங்க, நான் அங்க இருந்தா வெங்காயம் சாப்பிட்டிருப்பேன், நாங்க இருந்திருந்தா வெள்ளை பூண்டு சாப்பிட்டிருப்பேன், நாங்க இறைச்சிகள் அந்த பாத்திர தண்டையிலேயே நாங்க என்ன பண்ணிருப்போம்? நின்று இறைச்சி வேகும் போதே நாங்க என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டுப்போம். இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் அவங்க சந்தோஷமா என்ன பண்ணாங்க? ஓ, அப்படி யோசிக்கும் போது என்ன தெரியுமா யோசிப்பாங்க? அடிமைத்தனமே நல்லா இருந்ததுப்பா. அவங்களை கூப்பிட்டு வெளியே வர்றாரு ஆண்டவர், செங்கடல்ல பிளக்குறாரு, என்னென்னமோ பண்றாரு ஆண்டவரு. அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் நிக்குது. அவங்க சொல்றாங்க, நாங்க அடிமைத்தனத்துல இருந்தாலே நல்லா இருந்தது. அடிமைத்தனம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஊறி இருக்கு மைண்டுக்குள்ள பாருங்க. அதுதான் சத்துரு செய்கிற மிகப்பெரிய ஒரு. அடுத்து 3வது ஒரு எண்ணத்தை சத்துரு நம்முடைய மனதிலே விதைத்து விடுவான். என்ன தெரியுமா?
என்னால இந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியவே வர முடியாது. என்னோட சுபாவமே அப்படிதான். நான் இப்படித்தான். ஆண்ட்ரூ இப்படித்தான். இதுல இருந்து என்னால என்ன மத்ததெல்லாம் சொல்லுங்க, நான் பண்ண மாட்டேன். ஆனா இதுல இருந்து என்ன பண்ண சொல்லுங்க, வெளியே வர சொல்லாது. இந்த கோவம் தான், கோவப்பட்டாதான் ஆண்ட்ரூ. கோவத்துல இருந்து என்னால என்ன பண்ண முடியாது, வெளியே வர முடியாது. எந்த ஒரு காரியத்துல இருந்து நீங்க வெளியே வர முடியாதுன்னு சொல்றீங்களோ அந்த காரியத்துக்கு நீங்க அடிமைப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு எஜமான் ஆண்டவர் மாத்திரம்தான். அவருக்கு மாத்திரம் தான் ஏன்னா எஜமானன்னு ஒரு பேர் இருக்கு அவருக்கு. எஜமான்னா நாம யாரு அவருக்கு? வேலைக்காரர்கள், அடிமைகள். ஒரு பக்கம் அப்பா, ஒரு பக்கம் மூத்த சகோதரனா இருக்கிறார், ஒரு பக்கம் மெய்ப்பரா இருக்கிறார், ஒரு பக்கம் மணவாளனா இருக்கிறார். ஆனா எஜமானன்ற ஒரு பேர் இருக்கு இல்லையா? அப்போ நாம யார் அப்படின்னா அவருக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள். ஆனா நாம பல நேரங்களில பல விஷயங்களுக்கு அடிமைகளாய் மாறிக்கொண்டிருக்கோம். இப்போ இதுல இருந்து வெளியே வரணும். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவது சாதாரண காரியம் அல்ல. நான் சொல்றேன்ல, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கும். வசனம் சொல்லுச்சு 2 கொரிந்தியர்ல, அவனுடைய தந்திரங்கள் ரொம்ப நமக்கு தெரியாததெல்லாம் கிடையாது. தெரிஞ்ச தந்திரம் தான். இஸ்ரவேல் காலத்துல இருந்து அதே அடிமைத்தனத்தை தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்மளே அட்டாக் பண்றது. ஃபர்ஸ்ட் காயின் செஸ்ல அப்படி மூவ் பண்ற சிப்பாயை ஃபர்ஸ்ட் மூவ் பண்றான் பாத்தீங்களா? அந்த ஸ்டெப் என்னன்னா உங்களை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போய் வச்சு அங்கேயே பாதி பேர் 90% கிறிஸ்தவர்கள் இந்த அடிமைத்தனத்திலேயே அவுட். அதற்கு பிறகு வெளியே வர வேண்டும் என்று நாம நினைத்தோம் அப்படின்னா, இந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சாதான் பிரச்சனை அதிகம். ஏன் அப்படி சொல்றேன்னு கேளுங்க. யாத்ராகமம் 5:7 இதுக்கு மேல வசனம் வாசிக்க வேணும், நமக்கு நேரம் ஆகுது. யாத்ராகமம் 5:7 வசனம் சொல்லுது, ஓஹோ நீ அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வர போட்டா, அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வர போறனா அவனுக்கு இனிமே வைக்கோல் கொடுத்தாரு. அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வரதாண்டா, இதுக்கு மேல நீ என்ன பண்ண, இவ்வளவு நாள் நான் வைக்கோல் கொடுத்துட்டு இருந்தேன், நீ செங்கல் சுட்டு இருந்த. இப்போ நீ இந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே போகணும்னு ஆசைப்படுற. அப்போ நான் என்ன பண்றேன்னா உனக்கு வைக்கோல் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இந்த வைக்கோலையும் நீயே என்ன பண்ணு, போய் தேடி கண்டுபிடிச்சு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரைக்கும் சத்து தீவிரமாய் செயல்பட என்ன பண்ணுவான், ஆரம்பிப்பான். அதற்கு பிறகு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லுது, வேலை செய்யலன்னு அடித்தார்கள் அப்படின்னு போட்டுது. அது வரைக்கும் அவர்களை கடுமையா நடத்தினாங்க, திட்டினாங்க. எப்போ அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சாங்களோ அப்போ அடி உழுது. யாத்திராகமம் 5:14 நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று அடித்தார்கள். பாருங்க, அப்போ இந்த அடிமைத்தனத்துல நம்ம வெளியே வரணும்னு யோசிச்சா சத்ரு அதை விட ஒரு டபுள் மடங்கான வேலையை நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளேயே இருக்கணும்னு என்ன பண்றான், சில காரியங்களை செய்து கொண்டு. அடுத்து ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த மாதிரி ஆனவன போய் மோசை கிட்ட போய் கத்துறாங்க, ஏன்பா நான் பாட்டு சும்மா இருந்தேன், நீ என்ன அடிமைத்தனத்துல இருந்து வெளியே எடுக்கிறேன்னு சொல்லி என்னை இன்னும் இன்னும் என்ன பண்ணிட்ட, மாட்டி விட்டியப்பா அப்படின்னு சொன்னோன்னா அப்போ ஒரு நல்லா கவனிங்க. அவர்களை நோக்கி நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து, நல்லா கவனிங்க, அவங்க இருக்கிறது ஒரு அடிமைத்தனம். ஆனா அவர்களுக்கு அது வாசனையாய் தோன்றுகிறது. அடிமைத்தனத்துக்குள்ள இருப்பது வாசனையா இருக்குங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் அப்படிதான். நான் எனக்கு அவ்வளோ எனக்கு என்ன நல்ல பேரு. எது அடிமைத்தனத்துல இருக்கிற ஆட்கள் சொல்றாங்க, எங்களுடைய வாசனையை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, கெடுத்து போட்டீங்க. ஏதோ ராஜ அரண்மனையில கவர்மெண்ட் ஜாப் பாக்குற மாதிரி அவர் சொல்றார், அடிமையா இருக்கிறவங்க வாசனையை கெடுத்து போட்டுட்டு. நம்முடைய நிலைமை நாறி கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் வாசனை வீசுகிற ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்றோம், வாழ்ந்து கொண்டு. அடுத்து பாருங்க,
சப்போஸ் ரொம்ப முயற்சி பண்ணி அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வரணும்னு யோசிச்சாச்சு. மோசே என்னென்னமோ ட்ரை பண்றாரு, மத்த வாதியை அனுப்புறாரு, இதை அனுப்புறாரு, அதை அனுப்புறாரு, எப்படியோ என்ன பண்ணணும், அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்ட்டு என்னென்னமோ என்ன பண்றாரு, ட்ரை பண்றாரு. அடிமைத்தனத்துல இருந்து முழுசா அடிமைத்தனத்துல இருந்து வெளியே போகணும் அப்படின்னா அதை சத்துருவ அலோவ் பண்ண மாட்டான். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த வசனம் சொல்லுது 8ஆம் அதிகாரம் 8:25 8:25 ஃபர்ஸ்ட் சொல்றான், அப்பொழுது பார்வோன் மோசேயை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு இந்த தேசத்திலேயே பலியிடுங்க. நீ எங்கேயும் மக்கள் என்ன பண்ணாத, அடிமைத்தனத்தை விட்டு வெளியே கூப்பிட்டு போவாத, நீ என்ன பண்ணு, இங்கேயே பலி, எங்க எகிப்துக்குள்ளேயே பலி. ஆஃபர் 20% ஆஃபர், ஆடி மாசம் இந்த தேசத்திலேயே பலியிட்டு. அடுத்த ஆஃபர் 28ஆம் வசனத்துல, நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டும். இந்த தேசத்துல பலியிடுறதுக்கு நீ ஒத்துக்கல, சரி அடுத்த ஆஃபர் 30% ஆஃபர், ரொம்ப தூரமா போவாத, அப்படியே பக்கத்திலேயே இரு, அடிமைத்தனத்துக்கு பக்கத்திலேயே லைட்டா அப்படி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன பண்ண, நீ போயிட்டு சர்ச்சைக்கு போயிட்டு வா, நான் உன்னை அலோவ் பண்றேன். சத்துருவின் தந்திரங்களை நல்லா கவனிங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு மட்டும் என்ன பண்ணு, போயிட்டு வா, நான் உன்னை அலோவ் பண்றேன். மத்தபடி மறுபடியும் 6 நாள் நீ என்ன பண்ணிடு, என்கிட்ட எகிப்துக்கு என்ன பண்ணிடு, ஓடி வந்துடு. 2வது ஆஃபர், ரொம்ப தூரம் போகாதப்பா, இங்க பலி. அடுத்து 3வது ஆஃபர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். அடுத்து 50% ஆஃபர், வெறும் ஆம்பளைங்க மட்டும் போய் என்ன பண்ணுங்க, போங்க, பெண்கள் குழந்தைகள்லாம் என்ன பண்ணட்டும், எங்க கிட்ட இருக்கட்டும். சத்துருவுடைய பிளான், பிள்ளைகளை நான் வச்சுக்கிறேன், நீ என்ன பண்ணு, உனக்கு வேணும்னா நீ வெளியே. நம்முடைய சந்ததியை குறிவைக்கிறது சத்துருவுடைய பிளான். அடிமைத்தனத்துல இருந்து நீயும் வெளியே வரக்கூடாது, பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது, வெளியே வரக்கூடாது. 50% ஆஃபர் மோசே அக்செப்ட் பண்ணிக்கிறார். அடுத்த 24ஆம் வசனத்துல, நீங்க எல்லாம் போங்க, மிருக ஜீவன்களை மாத்திரம் என்ன பண்ணுங்க, வச்சுக்கணும். 70% ஆஃபர், நீங்க எல்லாம் போங்க, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் போங்க, மாடு ஆட வச்சுட்டு போ. சத்துரு பிடிக்காத ஒரு காரியம் என்ன தெரியுமா, பலி செலுத்து, ஜெபம் செய்யும். நீ ஜெபம் பண்ணினா அடிமைத்தனத்துல இருந்து வெளியே. இது ஒரு சேயிங் இருக்கு, ஒரு காரியம் இருக்கு, ஒரு வார்த்தைகள், நல்ல ஒரு வார்த்தைகள், ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். பாவத்துக்குள்ள இருக்கிறவன் ஜெபிக்க மாட்டான், ஜெபத்துக்குள்ள இருக்கிறவன் பாவத்துக்குள்ள மாட்டான். அப்ப ஜெபத்துக்கும் பாவத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு. இப்ப நீ போயா, ஆனா மாடு ஆடெல்லாம் என்ன பண்ணாத, கூட்டிட்டு போவாத அப்படிங்கிற ஆஃபர் தான். நான் கடைசியா இந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வர, இங்க ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியாக வேண்டியிருக்கிறது. நல்லா கவனிங்க, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியாக வேண்டும். அப்போ அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வரணும்னா ஆண்டவருடைய ரத்தம் என்ன பண்ணணும், சிந்தப்பட வேண்டும். பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியாகும், அப்போதான் அந்த அடிமைத்தனத்துல இருந்து வர முடியும். சோ இப்ப நல்லா தெளிவா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிசாசுடைய தந்திரங்கள்ல என்ன அப்படின்னா, அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு வைக்கிறான். 2வது பாயிண்ட் நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன், சீக்கிரமா முடித்து விடுகிறேன் 5 நிமிஷத்துல. 2வது பாயிண்ட், அவன் தன்னுடைய மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறான். தானியேல்ல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, தானியேல்ல 4ஆம் வசனத்துல 1ஆம் அதிகாரம், அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும்
ராஜா தன்னுடைய பிரதானிக்கு ஆணையிடுவித்தான். எதுக்கு அவன் பாஷையை நம்ம கத்துக்கணும்? அவனுடைய பாஷை, அவனுடைய மொழி, அவனுடைய ஸ்டைல் ஆஃப் லாங்குவேஜ் நமக்கு கத்துக் கொடுக்கணும். நல்லா கவனிங்க, எத்தனை பேர் நாம பேசும் பொழுது இந்த உலக வழக்கத்துல நம்ம பேசுகிறோம். உலக பாஷைகள், சினிமா பாஷைகள், மீம்ஸ் பாஷைகள், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பேசுறதுலயே நிறைய இதுல என்ன இருக்கு கலந்து போயிடுச்சு. நமக்கே அறியாம நம்ம நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். அது என்ன பாஷைகள்னு தெரியாமயே நம்ம யூஸ் பண்றோம். ஏன் அவன் பாஷையை நாம கற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னா, அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான்னு வசனம் சொல்லுது. அப்ப அவன் பேசுகிற எல்லாமே பொய். நல்லா கவனிங்க, வாயில இருந்து உண்மை வராது, என்னைக்குமே வராது. பேசுனா அதுக்கு பொய் தான் அது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, கெட்ட வார்த்தைகள், தூஷண வார்த்தைகள், இந்த மாதிரியான காரியங்கள், புறம் பேசுதல், நாக்கில் இருந்து விஷம் வருகிற அளவுக்கு ஒரு கொடுமையான வார்த்தைகளை நம்ம என்ன பண்றோம், பேசுகிறோம். மற்றவர்களை கத்தியால எடுத்து கொல்லணும்னு என்ன பண்றது கிடையாது, அவசியமே கிடையாது. நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை என்ன பண்ணிடும், அவங்கள கொன்னுடும். டக்கு டக்குன்னு முடிக்கிறேன். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 23, 24 பாருங்க. நெகேமியா 13, 23, 24 வசனம் சொல்லுது, அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதர்களையும் அந்த நாட்களிலே கண்டேன். இந்த 3 கோத்திரத்தையும் ஆண்டவருக்கு ஆகவே ஆகாதுங்க. என்னன்னா, அஸ்தோத், அம்மோன், மோவாப், இந்த 3 கோத்திரமும் ஆகாது. ஆனா யூதர்கள் இவங்களோட என்ன பண்ணிட்டாங்க, கலந்துட்டாங்க. கலந்த பிறகு அடுத்த வசனம் சொல்லுது, நல்லா கவனிங்க, அவர்கள் பிள்ளைகள் பேசினதில் பாதி அஸ்தோத் பாஷையா இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். நல்லா கவனிங்க, யூத பிள்ளைகள், யூதர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் யூத பாஷைகளை மறந்துட்டாங்க. ஒரு அஸ்தோத் பாஷை வருது, மோவாப் பாஷை வருது, அம்மோன் பாஷை எல்லாம் வருது, யூத பாஷை வரமாட்டேங்குது. அப்போ பிசாஸ் அவனுடைய மொழியை நமக்கு என்ன பண்ணிடும், கற்றுக் கொடுங்க. பேசுற ஸ்டைல், பேசுற காரியங்கள் ஆண்டவரை சார்ந்ததா இருக்க வேண்டும். ஆண்டவர் நம் வார்த்தையில பிரதிபலிக்க வேண்டும். ஆண்டவருடைய வாழ்க்கையில பிரதிபலிப்பது அல்ல, அதுவும் செய்தாக வேண்டும். வார்த்தையிலும் ஆண்டவர் என்ன பண்ணணும், பிரதிபலிக்கப்படும். இன்னொரு வசனம் இருக்கு, நியாயாதிபதிகள் 12:5-6 ஒருத்தர் சொல்றான், சி போத் சி அப்படின்னு சொல்லுனா வாயில சி வரமாட்டேங்குது, சீன்னு வருது. அப்ப சொல்றான், இந்த மாதிரி சொல்லாதவனெல்லாம் வெட்டுங்கிறாரு. லைனா போறவன்லாம் சொல்லி சொல்லி வெட்டு வாங்குறான். ஆனாலும் அவன் வாயில என்ன வரமாட்டேங்குது, ஷீங்கிற வார்த்தை வரமாட்டேங்குது, சீன்னு தான் வருது. அப்ப எப்படி நாக்கு சில வார்த்தைகளுக்கு பழக்கம் படுத்த முடியல? பிசாசு அவனுடைய மொழிகளும் நம்ம பேசுவதை பாருங்களேன், நம்ம பேசுறது ஆண்டவருடைய மொழியா? ஆண்டவர் நம்ம இதை அங்கீகரிப்பாரா, பேசுகிற மொழியை? 2வது அடிமைத்தனம் என்ன, 2வது காரியம் சத்துருவின் தந்திரம் என்ன தெரியுமா? நம்முடைய வாயை அவனுடைய ஜாடையில திருப்பி அவனுடைய வார்த்தைகளை பேச வைப்பது, சண்டைக்கு எழுப்பது, தேவையில்லாத காரியங்களை எதிர்ப்பது, பெருமையாய் பேசுவது, கோபமாய் பேசுவது, வாயை யூஸ் பண்றதுதான் அவனுடைய 2வது. முதலாவது தந்திரம் அடிமைத்தனம், 2வது தந்திரம் நம்முடைய பாஷைய மாற்றுவான். 3வது 4வது தந்திரம் என்னன்னு சொல்லிடுறேன். சோ அடுத்த வாரம் நீங்க ப்ரிப்பேரா இருங்க. 3வது, அவர்கள் நம்ம அவன் போஜனம் அவன் நம்மளை போஷிக்கணும்னு என்ன பண்ணுவான், நினைப்பான். தானியேல் என்ன பண்ணாங்க, ராஜாவின் போஜனத்தால அவன் திருப்தி அடையணும்னு என்ன பண்ணான், நினைச்சான். அது போல பிசாசு அவன் தான் நம்மளை போஷிக்கணும்னு நினைப்பான். 4வது, நம்முடைய ஐடென்டிட்டியை மாற்ற வேண்டும் என்று நினைப்பான். நம்முடைய பெயரை, நம்முடைய ஐடென்டிட்டியை மாற்ற வேண்டும் என்று நினைப்பான். அடுத்த வாரம் இந்த 2 காரியங்களை குறித்து பேசுவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த வாரம் முழுவதும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.